பார்க்க போகிறோன்னா சொரக்காய் கூட்டு. அதுக்கு முதல்ல ஒரு சொரக்காய் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முழுசையும் சமைக்க போகிறதில்ல, இதில் கொஞ்சம் பாதி தான் நம்ம சமைக்க போகிறோம். இது மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க, அப்போ தான் சாப்பிட நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது போல் நீங்கள் மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க. இதுதான் நம்மளுடைய முதல் ஸ்டெப். மேலே இருக்கிற தோலை நீங்கள் எடுத்துருங்க. இதுபோல் எல்லா இடத்துலையும் நம்ம தோலை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அந்த சொரக்காயில் நடுவில் பூச்சி அடித்த மாரி இருக்கும், அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இதுபோல் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாதி யூஸ் பண்ணுறதுனால நான் பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாதியை நான் 4 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சின்ன சின்ன பொடியாக நறுக்கி ஒரு குக்கரில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணணும். இப்போ குக்கரில் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய இன்க்ரீடியண்ட்டான தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது பொரியட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சது வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ பூண்டு பொன்னிறமானதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணி நம்ம கிளறி விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ அடுத்து நம்ம வேர்க்கடலையை வறுக்கலாம். வேர்க்கடலையை ஒரு கடாயில் வைத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ளேம் கிடைக்கணும் நம்மளுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடிடுங்க. இப்போ பக்கத்தில் வேர்க்கடையில் நல்லா தீய வேக வைங்க. இதுபோல் நல்லா தீய வேக வச்சாதான் வேர்க்கடையில் ஒரு டேஸ்ட் தரும். அதோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் தரும். இதுபோல் கைவிடாமல் நீங்கள் கிளறி விட்டு வேர்க்கடையிலையே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சோம்ல, அதில் வேர்க்கடையிலேயே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி வதக்கி வச்சோம் இல்லையா, அதில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்ச தூளை நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் வச்சுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேர்க்கடையில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி பவுடர் மாரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணியதுக்கப்புறம் இந்த சொரக்காய் வேக வச்சோம்ல, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அதுவே நம்மளுக்கு போதுமானது. தண்ணி வேணும் என்றால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடையிலையை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இது வேர்க்கடலையை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டிங் பண்ணலாம். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள்,
செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.